ஹாய் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். என்ன எப்பயுமே ஒரே அரசியல் தானா? என்னங்க அரசியல் போர் அடிச்சுதா உங்களுக்கு? நமக்கு வேணா அரசியல் பிடிக்காம போகலாம், ஆனால் அரசியலுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. நம்மளை வச்சு தான் இங்கே ஒவ்வொரு அரசியலும் நடந்துட்டு இருக்கு. பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. ஒரே ஒரு முறை மீடியா கிட்ட பேசாத பிரதம மந்திரி, ஒரே ஒரு முறை கூட அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசாத பிரதம மந்திரி, ஒரே ஒரு முறை கூட பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு இதை பற்றி விவாதிக்காத பிரதம மந்திரி, என்ன மாதிரியான ஒரு பிரதம மந்திரி அவர்? இது என்ன கவர்மெண்ட் இது? பாகிஸ்தான் பிரதமர் அடுத்த நாளே அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசுகிறாரு, மீடியா கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே சார். இப்போ இவர் வெளிநாடுகளுக்கு போகிறாரு, ரஷ்யா உக்ரைன் போருக்கெல்லாம் சமாதானம் ஏற்படுத்த புதின் இவர் அழைக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லப்படுது. கதை நாருது. அந்த இங்கே இப்படி இவ்வளோ நெகட்டிவ் வச்சுட்டு எப்படி சார் அங்கே போய் ஒரு உக்ரைனில் சமாதானம் பண்ணுறாராம், இங்கே கதை எப்படி கிடக்குது? அதனால் இந்த முயற்சி நல்ல முயற்சி, அது எப்படி வெற்றி கொடுக்கும்? அவங்களும் அனைத்து கட்சி குழு அனுப்புகிறாங்க, பாகிஸ்தானும் அவங்க ஒரு 7 நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. இன்னொன்று, இந்த நாடுகளெல்லாம் எந்த அளவுக்கு இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுன்றது ஒரு அந்த பாயிண்ட் இவருக்கு சஞ்சய் ராவத் கேட்டிருக்காரு. ஆமாம், சஞ்சய் ராவத் கேட்டிருக்காரு. கம்போடியாலாம் சம்மந்தமே இல்லை, சம்மந்தமே கிடையாது அப்படின்னு ஒரு அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க நாடு அனுப்பணும். கம்போடியாவில் போய் என்ன அந்த தூதுக்குழு சுற்றி பார்க்க போதா? லாட்வியா லித்வேனியான்ற நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க, பழைய சோவியத் குடியரசுகள், கனிமொழி போன இது. அந்த நாடுகளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இங்கே கனடாக்கும் சீனாக்கும் நீ அனுப்பவே இல்லை, ஏன்னா உனக்கு எதிராக நிற்கிறான். இந்த நாடுகளை தேர்ந்தெடுத்ததுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. எந்த நாடுகள், எந்த 33 நாடுகள் என்பதுலேயும் சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யுது. அதனால் இது இது ஒரு பாசிட்டிவான சைன் பார்க்கும்போது இதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நெகட்டிவ் திங். நான் இது ஒரு எதிர்மறையான செயலாக பார்க்கல. நான் இந்த 33 நாடுகளுக்கு 7 தூதுக்குழுக்கள் போவதை நெகட்டிவான விஷயமாக நான் பார்க்கல, கண்டிப்பாக பார்க்கல. ஆனால் இது போதுமானது அல்ல. ஆல்ரெடி சர்வதேச அளவில் இந்தியா ராஜதந்திர ரீதியில் தோற்று நிற்கிறது, கண்டிப்பாக தோற்று நிற்கிறது. அதனால் இந்த இதை சரி கட்டுறதுக்கு மோடி இந்த முயற்சியை எடுக்கிறாரு. இது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்னு நமக்கு தெரியல. மோடியோட தோல்வியை இந்த பயணம், இந்த முயற்சி இட்டு நிரப்புமான்றதான் இன்றைக்கி பெரிய கேள்வி. தன்னோட தோல்வியை மோடி, நீ உலகத்தில் ஒரு நாடு விடாமல் எல்லா நாட்டுக்கும் போய் எல்லா மெடலையும் வாங்கி குத்திக்கினீங்கல்ல. 120 நாடுக்கு போயிருக்காரு. அங்கே எல்லாம் 120 நாடுகளில் ஒரு 20 நாடுகளையாவது அவார்டை வாங்கி ரிவார்டை வாங்கி எல்லாத்தையும் குத்திக்க வேண்டியது. இங்கே பிரச்சனைன்னு வரும்போது எதுக்கு ஓடி ஒழிகிறீங்க? சார், இப்போ இதன் மூலமாக அவர் வெளிநாடு பயணங்கிறது அவன் அனைத்தும் ஃபெயிலரா? இந்தியா ஒரு அப்படிலாம் சொல்லலை, அப்படிலாம் அனைத்தும் ஃபெயிலர்லாம் சொல்ல. முழு அளவிலான வெற்றி, முழு அளவிலான தோல்வியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அப்படிலாம் நம்ம ஒரு நாடுமே நமக்கு ஆதரவு தெரிவிக்க வரல இந்த மாதிரி. அதுதான் அது எதனால் இவங்க போய் அடித்ததால். அவங்க உலக நாடுகள் இதை எப்படி பார்க்குது? நான் சொல்ல ஏன் பார்வையில் உலக நாடுகள் இதை எப்படி பார்க்குதுன்னா, நல்லா கவனிங்க. உலக நாடுகள் எப்படி பார்க்குதுன்னா, பாகிஸ்தான் நடத்தியது தீவிரவாத தாக்குதல். நேரடியாக பாகிஸ்தான் இராணுவம் உள்ளே இறங்கலை. பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள்னு இந்தியா சொல்லுது. ஆனால் அதுக்கான ஆதாரத்தை சர்வதேச சமூகத்தில் இந்தியா கொடுக்கவில்லை என்பது தான் இன்றைக்கி அனைத்து சர்வதேச ஊடகங்களும் எழுதக்கூடியது. அந்த கருத்தை ஒதுக்கி தள்ளிட்டு இந்தியாவால் போக முடியாது ராஜதந்திர ரீதியில். ஆனால் இந்தியா செய்தது நேரடியான தாக்குதல். சர்வதேச சமூகம் என்ன கேட்குதுன்னா, அவன் மறைமுகமாக அடித்தான், நீ சொல்கிற அதுக்கு ஆதாரத்தை கொடுக்கல. மறைமுகமாகவே அடித்தான் வாதத்தை வச்சுக்கிட்டாலும் நேரடி தாக்குதல் எப்படி அதை நியாயப்படுத்த முடியும்? சில பலர் இதுதான் சொல்கிறாங்க சார், அதே ஸ்டைலில் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அதைத்தான் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ப்ராக்சி வாருக்கும் டைரக்ட் வாருக்குமான வித்தியாசம் இருக்கலாம். அவன் பண்ணுறது ப்ராக்சி வாரம் நீங்கள் சொல்கிறீங்க, அதே நாடுகள் ஒப்புக்கொள்ள மறுக்குது. அதே நாடுகள் முதல்ல ஒப்புக்கொள்ளலாம். அப்படியே ஒப்புக்கொண்டாலும் அது ப்ராக்சி வார். டைரக்ட் வார எப்படி நியாயப்படுத்த முடியும்? அதுதான் இந்தியாவோட சிக்கல். அதனால தான் எந்த நாடும் இந்தியாவை சப்போர்ட் பண்ணல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அந்த இடத்த, அந்த கேப்பை எட்டு நிரப்ப தான் இவங்க குழுக்களை அனுப்புகிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதில் ஒரு குழுவுக்கு ராகுல் காந்தி தலைமை தாங்கி போயிருந்தால் இந்தியாவோட மதிப்பு எவ்வளோ தூரம் போயிருக்கும்? அவரை எவ்வளோ இழிவுபடுத்துறீங்க நீங்கள் ராகுல் காந்தியை. மோடியை கேள்வி கேட்டார்ன்ற ஒரே காரணத்துக்கு அவரை மீர் ஜாஃபர்ன்றீங்க. மீர் ஜாஃபர்ன்றது யார்? வெள்ளக்காரனுங்க இந்தியாவை காட்டி கொடுத்தவன் இல்லையா? அந்த கேரக்டர் ஒரு துரோக கேரக்டர். இங்கே நம்ம எட்டப்பேன்ல அந்த மாதிரி அங்கே மீர் ஜாஃபர் வட இந்தியாவில் ஒரு எதிர்கட்சி தலைவரை, 23% வாக்குகள் வாங்கின ஒரு கட்சியோட தலைவரை, 99 எம்பிக்களோட தலைவரை, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவரை, அரசியலம் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவியை வகிக்கிற ஒரு தலைவரை துரோகின்னு நீ சொல்கிற. எந்த நேரத்தில் சொல்கிற? நாடு ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும்போது சொல்கிற. இதுதான் பிஜேபியோட லட்சணம்.
தங்களை எதிர்க்கிறவங்களெல்லாம் துரோகின்னு சொல்கிறது. சார் அவர் கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குல்ல சார்? இப்போ அதாவது இந்த வாரை பற்றி எதுக்கு நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் தகவல் பாகிஸ்தானுக்கு கொடுத்தீங்களா? அதெல்லாம் நானும் கேட்குறாரு. அவர் கேட்கறது எல்லாமே நியாயம் தான். ராகுல் காந்தி தான் சப்போர்ட் பண்ணுறேன். இல்லை தான், அதான் சார் அந்த கேள்வி நியாயமானதா இருக்கு. ரெண்டாவது அந்த அதுதான் உங்களுக்கு பிடிக்கல. நீ ஏன் தகவலை சொன்னேன்னு வெளியுறவுத்துறை அமைச்சரை கேள்வி கேட்கறது இவனுங்களுக்கு பிடிக்கல. எங்களை கேள்வி கேட்டாலே இவங்களுக்கு பிடிக்கலன்றானுங்க. அது ரஃபேல் விமானம் பாதிக்கப்பட்டுச்சு, அவங்களோட அட்டாக்ல பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்தையும் கேட்குறாரு. ஆமாம், அதையும் கேட்குறாரு. 2 ரஃபேல் விமானங்களை நீங்கள் அவன் சுட்டு வீழ்த்தியதா பாகிஸ்தான் சொல்லுது. டசால்ட் அதிகாரியை மேற்கோள் காட்டி CNN நியூஸ் போடுறாங்க. டசால்ட்டோட ஷேர்ஸ் டவுன் ஆகுது. PL-15 உற்பத்தி பண்ணுற நிறுவனங்களோட ஷேர்ஸ் 30% ஏறுது. இந்திய விமானப்படை தளபதி கிட்ட அதை பற்றி கேட்கும்போது போர்னு வந்தால் 2 தரப்புலையும் இழப்புகள் இருக்குன்றாரு. அவர் அதை மறுக்கவும் இல்லை, ஊர்ஜிதப்படுத்தவும் இல்லை. இதெல்லாம் அவர் கேள்வி கேட்குறாரு. எத்தனை விமானங்களை நாம் இழந்தோம் நீ சொல்லுன்றாரு. உடனே அவர் நீ தேச துரோகின்வியா? இது எவ்வளோ பெரிய வார்த்தைங்க. சக மனிதன தேச துரோகின்றது, அதுவும் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை, அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவி வகிக்கிற எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து நீ தேச துரோகின்றது மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு ஏதாவது உண்டா? இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக சங்கிகள் இதை பயன்படுத்துகிறாங்கல்ல. டிவி ஸ்டூடியோவில் உட்காந்து கேள்வி கேட்குறவனும் தேச துரோகி. ஒரு பத்திரிகையாளர் இவங்களை ரொம்ப ஆதாரத்தோட, இத்தனைக்கும் அவர் ரொம்ப விவரம் அறிந்த பத்திரிகையாளர், இந்திய பாதுகாப்பு படைகளோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய இந்திய இராணுவ விவகாரங்கள் குறித்து நீண்ட கட்டுரைகளை எழுதிய ஒரு பத்திரிகையாளர், ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணுறவர். அவர் ரொம்ப ஆதாரங்களோட கண்ணியமாக துல்லியமாக கேள்விகள் கேட்குறாரு. உடனே இங்கே இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள், பிஜேபி ஆதரவு நிலைப்பட்டவர்கள், பாடு கொண்டவர்கள் என்ன சொல்கிறாங்க? அவர் கலந்துக்கிற விவாதங்களை நாங்கள் கலந்துக்க மாட்டோம், அவர் ஆன்டி நேஷனல்றாங்க. பிஜேபிக்கு சாதகமான வெப்சைட்லலாம் அவரை பற்றி தாறுமாறாக எழுதுகிறாங்க. இதெல்லாம் தான் வெறி. தேசபக்தி என்ற பெயரால் வெறி தூண்டிவிடப்படுது. மறந்துடாதீங்க, 100 வருஷத்துக்கு முன்னால் ஜார்ஜ் பெர்னாட் ஷா எழுதினார், தேசபக்தி, தேச விரோதி, தேச துரோகி இவையெல்லாம் அயோக்கியர்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இன்றைக்கும் அது பொருந்தும். ஜார்ஜ் பெர்னாட் ஷாவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் அது. 100 இயர்ஸ் முன்னால் எழுதுகிறார், 100 வருஷத்துக்கு முன்னால், முதல் உலகப்போர் முடிஞ்ச பிறகு. முதல் உலகப்போருக்கும் 2வது உலகப்போருக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஜார்ஜ் பெர்னாட் ஷாவோட ஃபேமஸான ஒரு கோட் அது. பெர்னாட் ஷாவோட ஃபேமஸ் கோட், தேசபக்தி, தேச துரோகி, தேச விரோதி இவையெல்லாம் அயோக்கியர்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இன்றைக்கி இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் ஜார்ஜ் பெர்னாட் ஷா எப்படிப்பட்ட எத்தகையதோ ஒரு தீர்க்கதரிசி என்பதை நிரூபித்து கொண்டிருக்கின்றன. இந்த பேக்ரவுண்டில் தான் இவங்க போய் நாங்கள் தூதுக்குழு அனுப்புகிறோன்றாங்க. முயற்சி நல்ல முயற்சி தான், ஆனால் எந்த அளவுக்கு அது வெற்றி பெறும்? சார், இப்போ நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசும்பொழுது இப்போ இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையின் தோல்விக்கு காரணம் தனிப்பட்ட ஆர்எஸ்எஸ் கொள்கையும் பாஜக கொள்கையும் பெரிய சிக்கலான விஷயமா இருக்குது. அதை சரி பண்ணுறதை விட்டுட்டு இந்த முயற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும் இந்த விஷயத்தில்? அந்த இல்லைங்க, தெரியலங்க. அது இவங்க அது அடுத்து என்ன மறுபடியும் கேளுங்க அந்த கேள்வி. அதாவது இப்போ ஆல்ரெடி நம்ம பேசியிருந்த விஷயம் தான். அதாவது இந்த மாதிரி இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைக்கான தோல்விக்கான காரணம் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய ஊழி இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லப்படும் பொழுது அதை சரி பண்ணாமல் இந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்வது இதில் நிரந்தர தீர்வு கொடுத்துருமா? தீர்வு கொடுக்காது. ஆர்எஸ்எஸோட இன்ஃப்ளூயன்ஸில் இந்த கவர்மெண்ட் இயங்குதுன்றது உண்மை. அது சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொண்டு வந்திருக்குதுன்றது கண்ணு முன்னால் பார்க்குறோம். ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் ஊடுருவலை, ஆர்எஸ்எஸோட இன்ஃப்ளூயன்ஸை வெளியுறவு கொள்கையில் நீக்கமர நீங்கள் அனுமதித்து கொண்டு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அனைத்து கட்சி குழுக்களை 30 நாடுகளுக்கு அனுப்புறதால எந்த பலனும் விளைய போகிறதில்ல. சர்வதேச அளவில் இந்தியா மேலும் மேலும் இன்று தனிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு ராஜதந்திர ரீதியில் டிப்ளமேட்டிக்கலி இந்தியா பலவீனமாக இருக்கிறது. இதை உணர்ந்த காரணத்தால் தான் மோடி அனைத்து கட்சி குழுவை அங்கே அனுப்புகிறார். 33 நாடுகளுக்கு அனுப்புகிறார். இவங்க அதான் எழுப்பக்கூடிய கேள்வி, அவங்க ப்ராக்சி யுத்தம் பண்ணால் நீங்களும் ப்ராக்சி யுத்தம் பண்ண வேண்டியது தானே, நீங்கள் ஏன் நேரடி யுத்தத்துக்கு போகிறீர்கள் என்பதுதான் இன்றைக்கு சர்வதேச சமூகம் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஒரே ஒரு நாடு கூட ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்மளை ஆதரிக்கல, ஆப்ரேஷன் சிந்தூர் ஆதரிக்கல. பஹல்காமில் நம்ம கூட நின்ற நாடுகளே ஆப்ரேஷன் சிந்தூரில் நமக்கு ஆதரவாக குரல் எழுப்பல. இந்த நிலைமையில் ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலன்னு சொல்லி இவரும் பேசிகிட்டு இருக்காரு. அது இன்னமும் வெறுப்பை தான் உண்டாக்கும். நேரடி யுத்தத்திற்கு நீங்கள் போகும்பொழுது சர்வதேச சமூகம் உங்கள் பின்னால் நிற்கவில்லை என்றால் நீங்கள் ராஜதந்திர ரீதியாக சர்வதேச அளவில் ஆங்கிலத்தில் சொல்லுவதென்றால் டிப்ளமேட்டிக்கலி மேலும் மேலும் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். மோடி அரசின் மிகப்பெரிய வெளியுறவுத்துறை கொள்கை தோல்வி தான் இது. 10 வருஷத்தில் 12-11 வருஷத்தில் உலகம் பூரா 120 நாடுகளுக்கு மேலே போய் எல்லா பேஜையும் வாங்கி குத்திக்கிறது பிரயோஜனம் கிடையாதுங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை 75 ஆண்டுகளாக இருக்க பிரச்சனையில் நாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். தீவிரவாதத்தால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு இந்தியா. ஒரு முன்னாள் பிரதம மந்திரியே நாம் தீவிரவாதத்திற்கு பலியாக கொடுத்திருக்கிறோம்.
தொடர்ந்து இந்த தீவிரவாதத்துக்கு நாம் எவ்வளவு பேரை எத்தனை ஆயிரம் பேரை நம்முடைய பொதுமக்களையும் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களையும் நம்முடைய போலீஸ்காரர்களையும் காவல்துறையினரையும் இழந்திருக்கிறோம் என்பது ஒரு பெரிய நீண்ட பட்டியல். உலகத்திலே அதிகமாக தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு இந்தியா தான். நேற்றைக்கு ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டு 34 ஆண்டுகள் ஆகிறது. அதோடு சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். ஆனால் நம்மளால் ஏன் பாகிஸ்தானை வந்து சர்வதேச அளவில் தனிமைப்படுத்த முடியல? ஏன் முடியலன்னா, இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மோடி அரசு வருவதற்கு முன்பாக கூட நம்மால் பாகிஸ்தானை தனிமைப்படுத்த முடிஞ்சது. மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு தனிமைப்படுத்த முடியல. இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அட்டூழியங்கள், தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் சர்வதேச அளவில் இந்தியாவை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவோட எந்த நியாயங்களும் எடுபடாமல் போய் கொண்டிருக்கிறது. அது சிஐஆவாக இருக்கலாம், முத்தலாக்காக இருக்கலாம், வக்ஃபு சட்டமாக இருக்கலாம். இந்த மாதிரியான விவகாரங்களில் வந்து நாங்கள் வந்து புல்டோசர் எடுத்துகிட்டு போய் வீடு அடிக்கிறது, அப்பட்டமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கிற அட்டூழியங்கள், அவிழ்த்து விடப்படக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால தான் வந்து ஆப்ரேஷன் சிந்தூருக்கு நமக்கு துரதிருஷ்டவசமாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவு சர்வதேச அளவில் கிடைக்கவில்லை. இப்போ இந்த நடவடிக்கை அனைத்து கட்சி எம்பிக்கள் போயிட்டு செய்கிறாங்க, இந்த ஆதரவு திரட்டக்கூடிய இடத்துக்கு போகும்பொழுது, அப்போ நாளைக்கு அங்கேருந்து ஒரு கேள்வி எழுப்பவே மாட்டாங்களா? அப்போ நீங்கள் பின்பற்றக்கூடிய பாலிசிங்கிறது அவங்க கண்டிப்பாக அங்கே கேள்வி கேட்பாங்க. அங்கே என்ன, இது நல்ல கேள்வி. அதாவது இந்த 33 நாடுகளுக்கு இந்திய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தூதுக்குழுக்கள் எதை சாதித்தன? இவர்கள் வந்து நம்முடைய பொசிஷனை வெளிநாடுகளுக்கு விளக்குனாங்க. கிரிட்டிக்கலாக நம்ம கேள்வி கேட்ட நாடுகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த 7 தூதுக்குழுக்களின் தலைவர்களும் ப்ரீஃப் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ப்ரீஃப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் மோடி கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை அப்படியே தான் மறுவாந்தி எடுப்பாங்க. இப்போ கனிமொழியும் சுப்ரியா சூலம் என்ன பேசுகிறாங்க இன்றைக்கி பாருங்கள், இந்துவில் வந்திருக்குது. நாங்கள் வந்து மோடி அரசு வந்து முழுவதுமாக மோடியை ஆதரிக்கிறோம். கனிமொழி வந்து தீவிரவாதத்தை இந்தியா பாதிக்கப்பட்டது, நாங்கள் வெளிநாடுகள் எடுத்துரைப்போம். எல்லாம் நல்லது, கரெக்டு. ஆனால் நீங்கள் டிப்ளமேட்டிக்கலாக போய் மிஷனில் போகும்போது உங்களுக்கு என்ன எது தரப்புலேருந்து வந்ததுன்றதை பற்றியும் நீங்கள் சொல்லணும். ஆனால் இதில் ஒன்று விஷயம் என்னென்னா, அந்த நாடுகள் கண்ணியம் கருதி, சபை நாகரிகம் கருதி பெருசாக கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டுப்பாங்க. பாகிஸ்தான் தூதுக்குழுவும் போது இல்லை, அவனும் சொல்லுவான்ல, நீங்கள் 30 நாடுகளுக்கு போகிறீங்க, ஒரு 7 நாடுகளுக்கு நம்ம போகிறான், அவங்களும் இதை செய்கிறாங்க. அதனால் இதோட பலன் என்ன என்பதை வந்து மோடி கவர்மெண்ட் சொன்னால் தான் தெரியும். அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு வாய்ஸில் தான் பேசும். இப்போ கனிமொழியோ சுப்ரியா சூலம் வேறு வாய்ஸில் பேச முடியுமா? பேச விட்டுருவாங்களா? உடனே துரோகின்றுவாங்கல்ல அவங்கள. அவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க. கவர்மெண்ட் சொல்கிறது தான் மறுவாந்தி எடுக்க போகிறாங்கன்ற உத்தரவாதம் இருக்கிறதால தான் கனிமொழியும் சுப்ரியா சூலவையும் அனுப்புகிறாங்க. சார், இப்போ இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில் போயிட்டு இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு வரது மூலமாக என்ன ரிசல்ட் கிடைச்சிடும் அப்படின்ற விஷயம் இல்லை, அது ஓரளவு பலன் கிடைக்கலாம். அது முழுவதுமாக, அதைத்தான் நான் சொன்னேன், ரியாலிட்டி கான்ஃபிளிக்ட் சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது ஓப்பனாகவும் பேச முடியாது, அவங்களும் ஓப்பனாக கேட்க மாட்டாங்க. பாகிஸ்தான் இல்லை முழுவதுமாக இந்த முயற்சி பலன் இல்லாததுன்னு சொல்ல முடியாது. ஓரளவு இதுக்கு பலன் இருக்கலாம், அது நான் ஒத்துக்கிறேன். அடிப்படை பிரச்சனையை தீர்க்க வைக்க உதவுமானா அது கடினம். நாளைக்கு மறுபடியும் இன்னொரு மோதல் வரும்போது இந்த நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக கூட குரல் கொடுக்கலாம். இத்தகைய முயற்சிகள், நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இத்தகைய முயற்சிகளில் தவறு இல்லை, இது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இது எதிர்பார்க்கப்பட்ட பலனை கொடுக்குமானீங்கன்னா அது டிபேட்டபிள். ஆகவே இந்த மாதிரியான முயற்சிகள் முழுவதும் பலன் அளிக்காதவை என்றெல்லாம் நாம் நிச்சயமாக சொல்ல முடியாது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, இப்போ எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய கேள்வியில் வந்து ராஜ்யசபாவோட எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு கேள்வி வச்சார். அந்த தாக்குதல் சம்பந்தமான விஷயம் வந்து ஆல்ரெடி பிரதமர் மோடிக்கு செய்தி வந்திருக்கு, அதனால அவரோட பயணத்தை தவிர்த்துட்டாரு. அவரோட பயணத்தை தவிர்த்தவர் ஏன் வந்து சுற்றுலா பயணோட பயணத்தை தவிர்க்கல அப்படின்ற ஒரு விஷயம் பிஜேபி அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து பாலிடிக்ஸ், தேச துரோகம், வழக்கம் போல தேச துரோகின்றாங்க. தேச துரோகின்ற வார்த்தையை நீக்கிட்டு பார்த்தா அந்த தகவல் தவறுன்னு அவங்க சொல்கிறாங்க. அது கார்கே சொல்கிறது உண்மை, நம்மக்கிட்ட எந்த ஆதாரம் இருக்குது? மோடி ஏன் தன்னோட பயணத்தை தவிர்த்தாருன்னு நம்ம எப்படி அது இதுக்காக தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அது கார்கேவோட குற்றச்சாட்டு வந்து பாலிடிக்ஸாக கூட இருக்கலாம். அந்த இடத்துல நான் வந்து பிஜேபியை முழுவதும் குறை சொல்ல மாட்டேன். பிரதமரோட பாதுகாப்பு என்பதில் எந்த அரசும் காம்ப்ரமைஸ் பண்ணாது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, காம்ப்ரமைஸ் பண்ணவும் கூடாது. 0.001% வாய்ப்பு இருக்குது பிரதமரோட பயணத்தின் போது தாக்குதல் நடப்பதுக்குன்னா அந்த இடத்த வந்து அவங்க அந்த ஆப்ஷன் எடுத்துருவாங்க, கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க. அது ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு யாருமே வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது. இன்னொன்று, பிரதமரோட பாதுகாப்பு என்பது வந்து உச்சபட்ச அமைப்புகளால் தீர்மானிக்கப்படக்கூடியது. விரல் விட்டு எண்ணக்கூடிய இருவரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஆகவே அவர்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் வந்து அமித்ஷா கூட கிடைக்காது, அந்த அளவுக்கு உச்சபட்ச லெவலில் அது இருக்கும். ஆகவே அவர்கள் பிரதமருடைய பாதுகாப்பு கருதி அந்த பயணத்தை ரத்து பண்ணியிருக்காங்கன்னா அது வரவேற்கத்தக்கது தான், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது இத்தகைய தாக்குதலா அல்லது தனிப்பட்ட முறையில் பிரதமரே குறிவைக்கப்பட்டாரா என்பதால் அவர்கள் நீக்கினாங்களா அது தெரியாது நமக்கு. அதனால் கார்கேவோட அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது தவறுன்னு தான் நான் பார்க்குறேன். தாக்குதலுக்கு பிறகு மோடி என்ன பண்ணாருன்றது தான் நம்முடைய விமர்சனம். இல்லை, அப்புறம் அதை எதை தாண்டி இப்போ அப்புறம் என்ன விஷயத்துக்காக வந்து எதிர்கட்சியில் மீட் பண்ணுறதை தவிர்க்கிறார்? அது ஆணவம், அது உச்சபட்ச ஆணவம். நான் எவனுக்கும் பதில் சொல்ல மாட்டேன். மன்னருங்க அவர் பிரதமர் கிடையாது, அவர் சக்கரவர்த்தி. அவர் சக்கரவர்த்தி எவனும் கேள்வி கேட்க முடியாது.
அவர் பாதுஷா. நான் சொல்லுவேன், நீ கேட்டுக்கணும். நாடு இவ்வளோ ஒரு சிக்கல போயிட்டு இருக்கவங்க கூட அந்த 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 ஆமாம், நான் சொல்லுவேன், நீ கேட்டுக்கணும். அதனால் அது 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 அவருடைய இயல்பான குணாம்சம். அதனால் அதை குறை சொல்ல முடியாது. இந்த அனைத்து கட்சியினுடைய தூதுக்குழு என்ன விதமான ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்கிறாங்க, அடுத்த கட்ட இது எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம் சார். நன்றி சார்.